தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2025 கலந்து கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பைசன் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். கடந்த சில வாரங்களாக தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2025க்கான ரேங்க் அனாலிசிஸ் அனைத்து கேட்டகரிக்கும் நம்ம ப்ரெசென்ட் பண்ணிட்டு வரோம். அதன் அடிப்படையில் இந்த வீடியோ பதிவில் தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை கேம்பஸில் இந்த வருஷம் எந்த ஜென்ரல் ரேங்க் வரைக்கும் சீட் கிடைக்கலாம் என்பதை பற்றி ஒரு அனாலிசிஸ் நடத்தி முடித்து அதனுடைய ரிசல்ட்ஸை நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். இந்த அனாலிசிஸில் டிஎன்இஏ 2023ஓட க்ளோசிங் ஜென்ரல் ரேங்க்ஸையும் டிஎன்இஏ 2024ஓட க்ளோசிங் ஜென்ரல் ரேங்கையும் கம்பேர் பண்ணி அதுக்கு இடையில் இருக்கிற டிஃப்ரென்ஸை கேல்குலேட் பண்ணி இந்த வருஷம் எந்த கோர்ஸுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கோ அதையும் கன்சிடர் பண்ணி இந்த ரேங்க் அனாலிசிஸ் நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். பொதுவாகவே தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸில் நாம் வாங்கியிருக்கிற கட் ஆஃப் மார்க்கை விட நமக்கு கிடைச்சிருக்கிற ரேங்க் பொசிஷனை வச்சு தான் எந்த கல்லூரி நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது, எந்த பிரான்ச் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது என்பதை நம்ம உறுதியாக சொல்ல முடியும். அதன் அடிப்படையில் தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை கேம்பஸில் ஓசி கேட்டகரிக்கும் பிசி கேட்டகரிக்கும் கடந்த 2 வருடங்கள் ஜென்ரல் ரேங்க் என்னவா இருந்தது, அதன் அடிப்படையில் இந்த வருஷம் ஓசி கேட்டகரியிலையும் பிசி கேட்டகரியிலையும் டிஎன்இஏ 2025 என்ன பாசிபிள் க்ளோசிங் ஜென்ரல் ரேங்கில் முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்பதை பற்றி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பிரான்ச்சை எடுத்து பார்க்கும்போது டிஎன்இஏ 2023 924 க்ளோஸ் ஆகிருக்கு. அதுவே கடந்த வருடம் டிஎன்இஏ 2024 1561 முடிஞ்சிருக்கு. இந்த டிஃபரன்ஸ் அதிகமாக ரேங்க் வந்த டிஃபரன்ஸ் இந்த கல்லூரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் நம்பர் ஆஃப் சீட்ஸ் அதிகம் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த டிஃபரன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதன் அடிப்படையில் டிஎன்இஏ 2025 சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டில் இந்த வருஷம் எங்களுடைய எதிர்பார்ப்பு ஜென்ரல் ரேங்க் க்ளோசிங் ரேங்க் 1483. அதே போல் பிசி கேட்டகரியில் டிஎன்இஏ 2023 1719 முடிஞ்சிருக்கு. கடந்த வருடம் 2170 வரைக்கும் போயிருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரையில் சிஎஸ்சி பிரான்ச்சில் டிபார்ட்மெண்ட்டில் அவங்க சில சீட்ஸ் இன்டேக் அதிகம் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த அதிகமான ரேங்க்கு க்ளோசிங் ரேங்காக ஜென்ரல் ரேங்காக முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதன் அடிப்படையில் பிசி கேட்டகரியில் இந்த வருஷம் டிஎன்இஏ 2025 க்ளோசிங் ஜென்ரல் ரேங்க் 2060க்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. அதே போல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ், தட் இஸ் நான் எய்டட் கோர்ஸ், இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கடந்த வருடம் 2024 2977 முடிஞ்சிருக்கு. அதுக்கு முந்தின வருடம் 2129 முடிஞ்சிருக்கு. இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த வருஷம் எங்களுடைய எதிர்பார்ப்பு டிஎன்இஏ 2025 2828 ஜென்ரல் ரேங்க். அதே போல் பிசி கேட்டகரியில் 2023 டிஎன்இஏல 2854 முடிஞ்சிருக்கு. ஆனால் கடந்த வருடம் டிஎன்இஏ 2024 4284 வரைக்குமே வந்திருக்கு. ரேங்க் அதிகமாக, தட் இஸ் நிறைய ரேங்க் வச்சிருக்கிற ஒரு கேண்டிடேட்டுக்குமே அவங்க சிஎஸ்சி செல்ஃப் சப்போர்ட்டிங் ஸ்கீமில் சீட் அலாட் பண்ணியிருக்காங்க. எகெயின் இது எந்த ரீசன்னால் நடந்திருக்கும் அப்படின்னா சிஎஸ்சி செல்ஃப் சப்போர்ட்டிங் ஸ்கீமில் 2023 வருடத்தில் நம்பர் ஆஃப் சீட்ஸ் குறைவாக இருந்திருக்கலாம். இந்த வருடம் தட் இஸ் 2024 சிஎஸ்சி செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸில் நம்பர் ஆஃப் சீட்ஸ் அதிகமாக இருந்திருக்கலாம். அதனால் 2854 2023 இருந்த க்ளோசிங் ஜென்ரல் ரேங்க் கடந்த வருடம் 4284 வந்ததுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அதே போல் இதை பேஸ் பண்ணி இந்த வருடம் டிஎன்இஏ 2025 நாம் எதிர்பார்க்குற க்ளோசிங் ஜென்ரல் ரேங்க் 4070. இதே போல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இசிஇ செல்ஃப் சப்போர்ட்டிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன் செல்ஃப் சப்போர்ட்டிங் மோட், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இன் ஏஐ அண்ட் எம்எல், இந்த எல்லா பிரான்ச்சுக்கும் கடந்த 2 வருடங்களில் நடந்து முடிஞ்ச டிஎன்இஏ கவுன்சிலிங்கில் க்ளோசிங் ஜென்ரல் ரேங்க் என்னவா இருந்தது, இந்த வருஷம் நாம் எதிர்பார்க்கிற க்ளோசிங் ஜென்ரல் ரேங்க் என்னவா இருக்கும் என்பதை இங்கே சம்மரைஸ் பண்ணியிருக்கோம். இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா 2024 டிஎன்இஏ நடக்கும்போது
மதுரை தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் ஏஐ அண்ட் எம்எல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதன் அடிப்படையில் 2024 டிஎன்இஏ கவுன்சிலிங்கில் 4565 வரைக்கும் ஜென்ரல் ரேங்கில் க்ளோஸ் ஆகிருக்கு ஓசி கேட்டகரியில். இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்குறது கொஞ்சம் முன்னாலேயே இந்த சீட்ஸ்லாம் முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதன் அடிப்படையில் இந்த வருஷம் நம்மளுடைய எதிர்பார்ப்பு 4337. அதே போல் பிசி கேட்டகரியில் இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்குறது 5975. கடந்த வருடம் 6289 வரைக்கும் போச்சுங்க. இந்த வருஷம் கொஞ்சம் முன்னாலேயே முடிகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. மதுரை தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது எம்பிசி கேட்டகரியில் கடந்த 2 வருடங்கள் என்ன நடந்திருக்கு, இந்த வருஷம் என்ன நடக்கலாம். அதே போல் எஸ்சி கேட்டகரியில் கடந்த 2 வருடங்கள் என்னவா க்ளோசிங் ரேங்க் முடிஞ்சிருக்கு, இந்த வருஷம் க்ளோசிங் ரேங்க் என்னவா இருக்கலாம் என்பது அனலைஸ் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பிரான்ச் இன் டிஎன்இஏ 2023ல் 3518 ஜென்ரல் ரேங்கில் க்ளோஸ் ஆகிருக்கு. கடந்த வருடம் 2803லேயே க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த வருடம் நம்ம எதிர்பார்க்குறது 2663. அதே போல் எஸ்சி கேட்டகரியில் 2023ல் 10688 முடிஞ்சிருக்கு. கடந்த வருடம் கொஞ்சம் லேட்டாக 11274 வரைக்கும் வந்திருக்கு. இருந்தாலும் சிஎஸ்சிக்கு இருக்கிற டிமாண்ட்னால இந்த முறை டிஎன்இஏ 2025ல் ஜென்ரல் க்ளோசிங் ரேங்க் 10710 நாங்கள் எதிர்பார்க்குறோம். இதே போல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வித் செல்ஃப் சப்போர்ட்டிங் ஆப்ஷன், தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் வித் செல்ஃப் சப்போர்ட்டிங் ஆப்ஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் with self-supporting, electrical and electronics engineering with self-supporting, without self-supporting, then IT with self-supporting, CSE with AI and ML. இந்த அனைத்து பிரான்ச்சுக்கும் கடந்த 2 வருடங்களில் நடந்து முடிஞ்ச டிஎன்இஏ 2023 மற்றும் டிஎன்இஏ 2024ஓட க்ளோசிங் ஜென்ரல் ரேங்கை சம்மரைஸ் பண்ணியிருக்கோம். எங்களுடைய ப்ரிடிக்ஷனையும் இங்கே நாங்கள் சம்மரைஸ் பண்ணியிருக்கோம். உங்களுடைய ப்ரெசண்ட் டிஎன்இஏ 2025ஓட ஜென்ரல் ரேங்க், இந்த ரேங்கோட 80%லேருந்து 90% வரைக்கும் ஒத்துப்போகிற பட்சத்தில் தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரையில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சீட்டு காத்துக்கிட்டு இருக்கு. இதற்கு அடுத்தபடியாக மதுரை தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் ஓசி கேட்டகரியிலையும் பிசி கேட்டகரியிலையும் நான் சர்க்கியூட் பிரான்ச்சஸ்க்கு நாங்கள் அனாலிசிஸ் பண்ணி நடத்தி முடிச்சிருக்கோம். சிவில், மெக்கானிக்கல் உள்ளிட்ட நான் சர்க்கியூட் பிரான்ச்சஸ்க்கு இந்த அனாலிசிஸ் நம்ம ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம். சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டிஎன்இஏ 2023ல் ஜென்ரல் க்ளோசிங் ரேங்க் 10196 இருந்தது. ஆனால் கடந்த வருடம் சிவில் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் டல்லாக இருந்ததுனால 12483 வரைக்கும் ஜென்ரல் ரேங்க் யாரெல்லாம் எடுத்திருந்தாங்களோ அவங்களுக்கு சிவில் டிபார்ட்மெண்ட் கிடைச்சிருக்கு. இந்த வருடம் இந்த ரெண்டுக்கும் இடையில 11800க்கு கீழே யாரெல்லாம் ஜென்ரல் ரேங்க் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. பிசி கேட்டகரியில் கம்பேர் பண்ணும்போது 2023ல் 14173க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. அதுவே 2024ல் 18898 வரைக்கும் சிவில் இன்ஜினியரிங் பிரான்ச் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் எங்களுடைய எதிர்பார்ப்பு க்ளோஸ் டு 18000. அதே போல் சிவில் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸுக்கும் இங்கே நாங்கள் ப்ரிடிக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கம்பேர் பண்ணும்போது ஓசி கேட்டகரியில் ஜென்ரல் ரேங்க் 10009க்கு 2023ல் க்ளோஸ் ஆகிருக்கு. கடந்த வருடம் 11045ல் க்ளோஸ் ஆகிருக்கு. இதன் அடிப்படையில் எங்களுடைய எதிர்பார்ப்பு இந்த வருஷம் 10493, தட் இஸ் 10500 வரைக்கும் யாரெல்லாம் ஜென்ரல் ரேங்க் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அதே போல் பிசியில் 2023ல் 15855க்கு முடிஞ்சிருக்கு. அதுவே 2024ல் கொஞ்சம் சீக்கிரமாக 14220லேயே முடிஞ்சிருக்கு. இதன் அடிப்படையில் எங்களுடைய எதிர்பார்ப்பு இந்த வருஷம் 13500க்குள்ளே யாரெல்லாம் ஜென்ரல் ரேங்க் வச்சுருக்கீங்களோ பிசி கேட்டகரியில் அவங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அடுத்ததான் மெக்கட்ரானிக்ஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங் ஸ்கீமில் ஓசி கேட்டகரியில் 2023ல் 9117 வரைக்கும் கிடைச்சிருக்கு. ஆனால் கடந்த வருடம் 11076 வரைக்கும் லேட்டாக இந்த பர்டிகுலர் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பிரான்ச் ஃபில் ஆகிருக்கு. இந்த வருஷம் நமது எதிர்பார்ப்பு 10500க்குள்ளே யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ
ஜென்ரல் ரேங்க் ஓசி கேட்டகரியில் அவங்களுக்கு மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இதே போல் இன்டீரியர் டிசைன் என்கிற ஒரு தனிப்பட்ட ஒரு தனித்துவம் வாய்ந்த கோர்ஸ் நம்ம தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரையில் இருக்குது. இது 2024 கவுன்சிலிங் அப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் 2024 டிஎன்இஏல ஓசி கேட்டகரியில் ஜென்ரல் ரேங்க் யாரெல்லாம் 30,500க்கு கீழே வச்சுருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் இன்டீரியர் டிசைன் செல்ஃப் சப்போர்ட்டிங் ஸ்கீமில் அலாட் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் கொஞ்சம் குறைஞ்சி 29,000 வரைக்கும் ஜென்ரல் ரேங்க் வச்சிருக்கிற ஓசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதே போல் பிசியில் 2024 42,368க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்குறது ஜென்ரல் ரேங்க் அண்டர் பிசி கேட்டகரி 40,250 40,300 இந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்டீரியர் டிசைன் அப்படிங்கிற கோர்ஸ் ஸ்பெஷலான கோர்ஸ் which is available in தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை. அடுத்ததாக நம்ம அனலைஸ் பண்ண போகிறது சேம் தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை நான் சர்க்யூட் பிரான்ச்சஸ் such as சிவில், மெக்கானிக்கல் அண்ட் மெக்கட்ரானிக்ஸ். எம்பிசி கேட்டகரியில் கடந்த 2 வருடங்கள் க்ளோசிங் ரேங்க் ஜென்ரல் ரேங்க் என்னவாக இருந்தது, அதே போல் எஸ்சி கேட்டகரியில் க்ளோசிங் ஜென்ரல் ரேங்க் என்னவாக இருந்தது, இந்த வருஷம் நாம் எதிர்பார்க்கிற ஜென்ரல் க்ளோசிங் ரேங்க் என்ன என்பதை பற்றி பார்க்க போகிறோம். சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டிஎன்இஏ 2023 19,189க்கு முடிஞ்சிருக்கு. இதுவே கடந்த வருடம் டிஎன்இஏ 2024 ஜென்ரல் க்ளோசிங் ரேங்க் 17,194. இந்த வருடம் சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் டிமாண்ட் அதிகமாகவே இருக்குது. அதன் அடிப்படையில் டிஎன்இஏ 2025 நாங்கள் எதிர்பார்க்குற க்ளோசிங் ரேங்க் 16,334. எஸ்சி கேட்டகரியில் டிஎன்ஏ 2023 37,506 வரைக்கும் யாரெல்லாம் ஜென்ரல் க்ளோசிங் ரேங்க் வாங்கியிருந்தாங்களோ அவங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங் பிரான்ச் அலாட் ஆகியிருந்தது. கடந்த வருடம் டிஎன்இஏ 2024 36,762 வரைக்கும் அலாட் ஆகியிருந்தது. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கறது 34,924, அதர்வைஸ் க்ளோஸ் டு 35,000 ரேங்க் ஜென்ரல் ரேங்காக யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ எஸ்சி கேட்டகரியில் அவங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் பிரான்ச் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதே போல் சிவில் இன்ஜினியரிங் வித் செல்ஃப் சப்போர்ட்டிங் ஆப்ஷன், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் வித் செல்ஃப் சப்போர்ட்டிங், மெக்கட்ரானிக்ஸ் வித் செல்ஃப் சப்போர்ட்டிங், தென் இன்டீரியர் டிசைன் வித் செல்ஃப் சப்போர்ட்டிங், இந்த நான் சர்க்யூட் பிரான்ச்சஸுக்கும் 2023 2024 இருந்த ரேங்க்ஸை அனலைஸ் பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் டிஎன்இஏ 2025 என்ன ரேங்க் வரலாம் என்பதை சம்மரைஸ் பண்ணியிருக்கோம். இந்த க்ளோசிங் ரேங்க்ஸ் ஜென்ரல் ரேங்க்ஸ் எம்பிசிலையும் எஸ்சி கேட்டகரியிலையும் உங்களுக்கு 90% மேட்ச் ஆகிற பட்சத்தில் தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரையில் நான் சர்க்யூட் பிரான்ச்சில் ஒரு சீட் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது. டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், எங்களுடைய வீடியோ பதிவுகள் உங்களுடைய இன்ஜினியரிங் அட்மிஷன் ப்ராசஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.